பதிவு ரெஜிஸ்ட்ரேஷன் கம்பல்சரியா பண்ணணுமா? இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி அசையா சொத்தை கண்டிப்பா ரெஜிஸ்டர் பண்ணணும். 1908 பிரிட்டிஷ் அதை கொண்டு வந்தாங்க. அதை இந்திய அரசு ஏற்றுக்கொண்டது. பிறகு பாத்தீங்கன்னா 1969 இந்தியான்ற இது எடுத்துட்டாங்க. என்ன ரெஜிஸ்டர் பண்ணாலும் அது இந்தியனுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. கம்பல்சரி அதுக்கப்புறம் பதிவு பண்ணனா 17(1) செக்ஷன்ல பாத்தீங்கன்னா அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஆக்ட்ல கட்டாயம் பதிவு பண்ணி ஆகணும் இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி எல்லாம். இல்லைன்னா வச்சுக்கலாம் அதை எவிடன்ஸா கூட எடுத்துக்க மாட்டாங்க கோர்ட்ல. நீங்க பதிவு பண்ணீங்கன்னா ரெஜிஸ்டர் பண்ணாதான் அந்த டாக்குமெண்ட்டை எடுத்துக்குவாங்க. டாக்குமெண்ட்ரி ஆஃப் எவிடன்ஸ் சொல்லுவாங்க. அதை எடுத்துக்க மாட்டாங்க. எதெல்லாம் பதிவு பண்ணணும் பாத்தீங்கன்னா கிஃப்ட் டீடுன்னு சொல்லுவாங்க. இப்ப ஒரு பேரனுக்கோ பேத்திக்கோ என்னன்னா வயசான மூத்தவங்க கிஃப்ட் டீடுன்னு கொடுப்பாங்க, தானமா கொடுக்குறது. அதை கட்டாயமா நம்ம ரெஜிஸ்டர் பண்ணிதான் ஆகணும். இப்போ அண்ணன் தம்பி மாமா மச்சான் யாருக்காவது என்ன பண்ணீங்க, என்னுடைய ப்ராப்பர்ட்டி எடுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு வாய்மொழியா இதை நீங்க எடுத்துங்க இதை எடுத்துங்க அப்படின்னு சொன்னா கூட கோர்ட்ல செல்லத்தக்கதா இருக்காது. நீங்க எழுதி கொடுக்கறது எதா இருந்தாலும் நீங்க ரெஜிஸ்டர் பண்ணி தான் ஆகணும். நம்ம குத்தகை எல்லாம் விடுவோம். குத்தகை மீன்ஸ் இந்த லீஸ்ன்னு சொல்றோம்னா அது பாத்தீங்கன்னா நீங்க 1 வருட காலம் 2 வருட காலம் நீங்க குத்தகை நீங்க பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒருத்தர் கொடுத்துருப்போம். அதை நீங்க கண்டிப்பா ரெஜிஸ்டர் பண்ணி தான் ஆகணும். இல்லைன்னா சஃபர், நீங்க ஏமாற்றப்படுவீர்கள். எதுக்கெல்லாம் கட்டாயம் பண்ணணும், இதுக்கெல்லாம் இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டிக்கெல்லாம் கண்டிப்பா பண்ணணும். எதுக்கெல்லாம் நீங்க பண்ணக்கூடாது, இந்த வீடெல்லாம் நம்ம வாடகைக்கு போவோம். அந்த வீடு பாத்தீங்கன்னா 11 மாசம் நம்ம அக்ரிமெண்ட் டைப் பண்ணி கொடுப்பாங்க ஒரு 20 ரூபாய் பாண்ட் பேப்பர்ல. அதை பாத்தீங்கன்னா அதெல்லாம் நீங்க ரெஜிஸ்டர் பண்ணணும் அவசியம் கிடையாது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த ட்ரஸ்ட்னு சொல்லுவோம். ட்ரஸ்ட் பாத்துங்க, அட்மினிஸ்ட்ரேஷன் கொடுப்போம். ஒரு ட்ரஸ்ட்ல இருந்து இன்னொரு ட்ரஸ்ட்டுக்கு அட்மினிஸ்ட்ரேஷன் நீங்க பாத்துங்கன்னு சொல்லுவோம். அதுக்கெல்லாம் நீங்க ரெஜிஸ்டர் பண்ணணும்னு தேவையில்லை. ஷேர்ஸ் எல்லாம் இருக்கும், அதுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா நீங்க பண்ண தேவையில்லை. அதே மாதிரி பாத்தீங்கன்னா அந்தந்த இடத்துல ஜூரிடிக்ஷன்ல தான் இதெல்லாம் பண்ண வேண்டியது இருக்கும். இந்த திருமணம் நம்ம சொல்லுவோம் ரெஜிஸ்ட்ரேஷன் மேரேஜ் ஆக்ட் ரெஜிஸ்டர் பண்றப்போ எந்த இடத்துல ஒன்னாலும் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க கோயம்புத்தூர்ல இருக்குன்னா நீங்க வேற இடத்துல கூட போய் நீங்க பண்ணிக்கிறீங்க. ஆனா இப்ப என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த ஜூரிடிக்ஷன்ல நீங்க கண்டிப்பா அந்த எல்லைக்கு உட்பட்டு தான் நீங்க பண்ணணும். பையனுடைய அட்ரஸோ இல்ல பொண்ணுடைய அட்ரஸோ நியரஸ்ட் உள்ள ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல தான் பதிவு திருமணத்தை பண்ணணும். இது போல எதனாலும் நீங்க பண்றப்போ கரெக்டா ரெஜிஸ்டர் பண்ணாத நீங்க எந்த ஒரு டாக்குமெண்ட்டும் செல்லாது. உங்களுக்கு எந்த சந்தேகம் இருந்தாலும் விரிவா நீங்க கேட்டுக்கலாம். என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்திருக்கேன், நீங்க கால் பண்ணியும் கேட்டுக்கலாம். மிக்க நன்றி, வணக்கம். உங்கள் என்ஜி.